இதுபோல் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு யூடியூப் சேனலுக்கு எப்படி சூப்பரான ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணுறது அதை பற்றியும் பார்க்க போகிறோம். தம்ப்நெயில் என்னென்னு பார்க்குறீங்களா? இது வந்து யூடியூப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு முன்னே ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்கும். ஆனால் அது உள்ளே போய் பார்த்தா அந்த வீடியோ இருக்காது, ஃபோட்டோ இருக்காது. அதுக்கு பேர் தான் தம்ப்நெயில். அதை எப்படி ரெடி பண்ணி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும். இந்த வீடியோ வந்து Pixellapங்கிற ஒரு ஆப்பில் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ப்ளே ஸ்டோரோட அவைலபிள் தான், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறதுக்கு அந்த வீடியோக்கு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அதை கிளிக் பண்ணி பார்த்துல பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் Pixellap ஓப்பன் பண்ணிக்கோங்க. Pixellap ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும், நீட் டெக்ஸ்ட் இருக்கா டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஓகே கொடுத்துருங்க. மேலே 3 டாட் இருக்கும், லைனை பார்த்தா தெரியும். மேலே 3 டாட் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜ் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா கஸ்டமில் போய் ப்ரெசெட், அதாவது கஸ்டம், அதில் போய் யூடியூப் தம்ப்நெயில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தா சைஸ் யூடியூப் தமிழ் சைஸ் வந்துடும். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் 4th ஆப்ஷன் கிளிக் பண்ணால் பேக்ரவுண்ட் இமேஜ் கலர் கேட்கும். 4th ஆப்ஷனு அதில் கலரில் போய் ஒயிட் கலர் செட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் செட் பண்ணி டிக் பண்ணி விட்ருங்க. இப்போ அந்த இது செட் பண்ண போகிறோம், அந்த கலர் இது ஷேப்பு. இதுக்கு 3rd ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. 3rd ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த கட்டமாக இருக்கும், இந்த கட்டம் ஃபஸ்ட்டு ஒருத்தனே மேலே கட்டமாக இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா ஷேப்ஸ் கேட்கும், எந்த விதமான ஷேப்ஸ்னு. நான் அந்த டைமண்ட் ஷேப் இருக்குது, டைமண்ட் ஷேப்பில் அந்த முக்கோண ஷேப் பார்த்து இருக்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராடியன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர் செட் பண்ணுறது. மேலே செட் பண்ணதுன்னா ஃபில் கலர் இருக்கா, கலரு கிராடியன் இருக்கும். கிராடியன் இருக்குன்னா மல்டி கலர், 2 கலர் சேர்ந்தது கலர். நீங்கள் என்ன சூஸ் பண்ணாலும் செட் பண்ணிக்கோங்க. கிராடியன் செட் பண்ணிக்கிறதா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் அதை செட் பண்ணிட்டு டிக் பண்ணி விட்டுருவேன். டிக் பண்ணிட்டு இது எங்கே வைக்க போகிறோம் இந்த மூலையில் வச்சுக்கோங்க, கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா, அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலரில் போய்க்கோங்க. கலரில் போய் எனபிள் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் செட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் செட் பண்ணி டிக் பண்ணி விட்ருங்க. ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனபிள் பண்ணி டிக் பண்ணி விட்ருங்க. டிக் பண்ணி கலர் பிளாக் கலர் வச்சுட்டு ஒரு 4 வச்சுக்கோங்க. அது 4 வச்சுக்கோங்க. 4 வச்சு டிக் பண்ணி விட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டு இங்கே பின்னாடி செட் பண்ணிக்கோங்க. ஸ்கில் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 2 பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பின்னாடி செட் பண்ணிடுங்க. பின்னாடி செட் பண்ணி கரெக்டாக செட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அதை விட்டுருங்க. அடுத்து மேலே 3 டாட்டுக்குள்ள டைமண்ட் ஷேப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இது 2 லாக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எங்கிட்ட அசையாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கிட்ட அசையாது, லாக் ஆகிடுச்சு. அடுத்து கீழே 3rd ஆப்ஷன் கிளிக் பண்ணி மறுபடியும் ஷேப்ஸ் போய்க்கோங்க. ஷேப்ஸ் போய் இந்த கலர் இதே ஷேப் இருக்கட்டும். இது கலர் மட்டும் அப்படியே ஒயிட்டில் தெரில, அதனால் அதை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கலரை கூட மாற்றி சொல்லி கொடுத்துறேன். இந்த ஷேப்பில் இருக்கட்டும். அந்த ஷேப்பில் ஒரு செவ்வாய் வடிவில் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் செட் பண்ணிட்டு டிக் பண்ணி விட்ருங்க. டிக் பண்ணிட்டு மறுபடியும் ஷேப்ஸ் போய்க்கோங்க. மறுபடியும் ஷேப்ஸ் போய்ட்டு அப்புறம் மாதிரி வேறு கலர் அந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த ஷேப் போய்ட்டு டிக் பண்ணி விட்ருங்க. டிக் பண்ணிட்டு இதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணால் அப்படியே இருக்கட்டும். இதை கொஞ்சம் எங்கிட்ட இன்க்ரீஸ் பண்ணி வந்து இந்த இதில் எண்டில் பார்த்தாலே தெரியும் வைக்கிறது, பார்த்துக்கோங்க. இதை கரெக்டாக அந்த எண்டில் வைப்பேன். எண்டில் வச்சு டிக் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், எண்டில் வச்சுக்கோங்க. கரெக்டாக எண்டில் வச்சுக்கோங்க, ஃப்ளாக் தெரியாமல். வச்சுட்டு மேலே டைமண்ட் ஆப்ஷன் இருக்கா, டைமண்ட் ஷேப், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஏரோ மாதிரி பார்த்துல இன்ட்டு போட்டு மேலே டிக் அடிச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மெர்ச் பண்ணுறது கேட்கும். அந்த 2 எடுத்து பார்த்தீங்களா, 2 மெர்ச் பண்ணிட்டுருங்க. கீழே 3rd ஆப்ஷன் இந்த டெலிட்டு எடிட் ஐக்கர் பார்த்துல அந்த ஒரு மெர்ச் பண்ணுற அம்புக்குறி மாதிரி இருக்கும், கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தா 2 இமேஜ் மெர்ச் ஆயிரும். அடுத்த இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எரேஸ் கலர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணி விட்ருங்க. எனபிள் பண்ணிட்டு இந்த ஒயிட் கலர் எரேஸ் ஆகிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அது கலரை மாற்றாமல் பார்த்துறேன். எரேஸ் கலர் இந்த ஒயிட் கலர் எரேஸ் ஆகிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து கலரை மாற்றிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இதில் சைடில் போயிருக்கும். இதுக்கு வந்து நான் கிராடியன்ட்டே கொடுத்துருக்கேன், அப்புறம் கொடுத்த கலர் இந்த கலரே கொடுத்துக்கிறேன். டிக் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த சைஸ் உங்களுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக செட் ஆகிருக்கிறது. கரெக்டாக கீழே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டே விட்டுருங்க. இப்போ வந்து மேலே லைன்ஸை பிளாக் கலர் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். 3rd ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி விட்டுருந்தேன். டிக் பண்ணி சைடில் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தா எரேஸ் கலர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை எனபிள் பண்ணி விட்ருங்க. எனபிள் பண்ணால் அந்த ஒயிட் கலர் போயிருக்கும். டோட்டல் ரேட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொஞ்சம் 25 வச்சுக்கோங்க. 25 டிக் பண்ணி விட்ருங்க. இது ரொட்டேட் பண்ணிக்கோங்க கரெக்டாக நேராக. இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல கரெக்டாக ரொட்டேட் ஆகலை, கரெக்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. செட் ஆகிடுச்சு. இப்போ
கரெக்டாக இங்கே மேலே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணுற மாதிரி என்ன தான் கரெக்டாக இருக்கும். செட் பண்ணிட்டு டைமண்ட் ஷேப் போய்க்கோங்க. டைமண்ட் ஷேப் போய் அதையும் லாக் பண்ணிக்கோங்க. 14 லாக் ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோவோட இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன வீடியோ, என்ன கேட்டகரி, அது மாதிரி ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி ஆட் பண்ணுற பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வீடியோ இமேஜ் ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். இம்போர்ட் கொடுத்து சும்மா ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். நான் நேற்று போட்ட வீடியோ இந்த இதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் செலக்ட், நீங்கள் எந்த சைஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி டிக் பண்ணி விட்ருங்க. டிக் பண்ணிவிட்டு இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிவிட்டு ஃப்ளர் ரேடியஸை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் பண்ணி விட்ருங்க. டிக் பண்ணிட்டு மேலே சைடில் ஸ்க்ரோல் பண்ணால் ஸ்ட்ரோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணி ஒரு 2 இருக்கட்டும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணால் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். 2வது காப்பி வந்துடும். இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டு இதை இன்னும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சொன்னேன் நான். இன்க்ரீஸ் பண்ணி இங்கே டிக் பண்ணி விட்ருங்க. கரெக்டாக இப்போ செட் ஆயிடுச்சு. அடுத்து கீழே நம்ம சேனல் நேம் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி பார்த்தீங்கன்னா, கீழே ஏன்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ப்ளஸ் டெக்ஸ்ட்னு இருக்கோங்க, அதை கொடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன உங்கள் சேனல் நேம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எம்ஜி டெக் தமிழ் அடிச்சுக்கிறேன். இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஃபாண்ட் செட் பண்ணிக்கிறேன். ஏபி ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைடில் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தேன்னா ஏபி ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபாண்ட் தேவையோ நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் ஃபாண்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாண்ட் கலெக்ஷனில் லிங்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் செட் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபாண்ட்டு. மேலே உள்ளது ஒரு தனியாக ஃபாண்ட்டு, கீழே உள்ளது தனியாக ஃபாண்ட், அப்படி செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். எனக்கு இது ஓகே, நான் இது செட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 3 லைனுக்கும் சென்டர் அலைன் ஒழுங்காக இல்லை. அதை எப்படி செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அலைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அலைனில் போய் சென்டரை கொடுத்து டிக் பண்ணி விட்ருங்க. டிக் பண்ணிட்டு இந்த 3 லைனுக்கும் இடைவெளி ரொம்ப இருக்குது. அது எப்படி ஸ்க்ரோல் பண்ணிதுன்னா, அலைன் பக்கத்தில் லைன் ஸ்பேஸிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் மைனஸ் கொண்டு போனால் அது மேலே சுருங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் -22 வச்சு டிக் பண்ணி விட்டுருவேன். இது கலர் செட் பண்ணிக்கோங்க. கலரில் போய் கிராடியன்ட்லேயே நான் கொடுத்துக்கிறேன். அதே கலரை கொடுத்து டிக் பண்ணி விட்டுருவேன். டிக் பண்ணிட்டு சைடில் போனீங்கன்னா ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ளர் ரேடியஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ப்ளர் ரேடியஸை குறைச்சிட்டு ஸ்ட்ரோக் போட்டுக்கோங்க. கொஞ்சம் எனேபிள் பண்ணி விட்ருங்க. இப்போ கூட செட் பண்ணிடுங்க கரெக்டாக. அதை சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்புறம் செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். இந்த மூலையில் செட் பண்ணிங்க. இதேமாதிரி நீங்கள் உங்கள் சேனலில் லோகோ கூட ஆட் பண்ணலாம். நான் நேம் அடிச்சுட்டு ஆடே போய்ட்டுருக்கு. நீங்கள் லோகோ கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி உங்களுக்குள்ள செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு கீழே இந்த பாக்ஸ் இருக்கு வச்சு அதெல்லாம் உள்ள எழுதலாம். நான் நம்ம தாய்மொழி தமிழ்னு எழுதிக்கிறேன். தமிழ் வச்சு ஓகே கற்றுக்கிறேன். ஓகே கொடுத்து சைடில் ஸ்க்ரோல் பண்ணதுன்னா ஃபாண்ட் செட் பண்ணிக்கிறேன். ஏபி ஃபாண்ட் தமிழ் ஃபாண்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட் ஓகே கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கேன். கலரை மாற்றிக்கிறேன். இது ஈஸியானதான். நீங்கள் ஈஸியாக நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோ தான். நான் ஃபுல்லாக ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணி விட்டுக்கிறேன். பிளாக் கலர் வச்சு ஒரு 5 வச்சுக்கிறேன். ஸ்ட்ரோக் எப்போவுமே ரொம்ப வைக்காதீங்க. ஒரு லிமிட்டாக வச்சுக்கோங்க. நான் 5 வச்சுக்கிறேன். 5 வச்சு இதை கரெக்டாக கீழே செட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் தெரியும் உங்களுக்கு. அடுத்த சைடில் இந்த பாக்ஸில் நம்ம என்ன கேட்டகரியில் வீடியோ போட்டுருக்கோம் அது எழுத போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டெக்ஸ்ட் போய் எடிட் பண்ணிக்கோங்க. நான் நியூ ஸ்டைல் லிரிக்ஸ்னு எழுதிக்கிறேன். நான் சும்மா அதே சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்காண்டி. நீங்கள் உங்களுக்கு என்ன கேட்டகரியில் நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்களோ அந்த கேட்டகரியில் வீடியோ எடிட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஒரே ஃபாண்ட் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபாண்ட் ஒன்று கொஞ்சம் மாற்றினா கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். நீங்கள் ஒவ்வொருக்கு ஒரு ஃபாண்ட் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அலைன் மாற்றிக்கிறேன். சென்டர் போய்க்கிறேன். கலரை மாற்றிக்கிறேன். இதே மாதிரி தான். நீங்கள் இதே மெத்தட் தான். எல்லாத்துக்கும் ஈஸி தான். பார்த்தீங்கன்னாலே தெரியும். பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் கொஞ்சம். இப்போ செட் ஆகிடுச்சு. கீழே சும்மா ஸ்மால் லெட்டரில் மேக்கிங் ஃபார் வாட்ஸ்அப்னு எழுதிக்கிறேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்
பெரும்பாலும் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்குறவங்க இல்லை தமிழில் பார்த்தா நம்ம சேனலுக்குள்ளேயே போவாங்க வீடியோக்குள்ளே. அதனால் தமிழில் கொஞ்சம் அட்ராக்டிவாக அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால் இதை பார்த்து போட்டுக்கோங்க, கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அது. நான் ஒரு ஃபாண்ட் செட் பண்ணிக்கிறேன் இதுக்கு. கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், பிளாக் கலரு. கரெக்டாக கீழே செட் பண்ணிட்டேன் நான். பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக செட்டாக இருக்கிறது. இந்த மேலே டிசைன் சிக்னல் ஆப்ஷன் மாதிரி இருக்கும் வந்துருக்கும். அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இம்போர்ட் போய்க்கோங்க. இம்போர்ட் போய்ட்டுன்னா அந்த இமேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி விட்டுருவேன். சைடில் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தா எரேஸ் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணி இந்த ஒன்றுக்கு பக்கத்தில் ஒரு இந்த ஸ்கெட்ச் ஐக்கிற மாதிரி இருக்கும், பெண்ணு மாதிரி. அதை கிளிக் பண்ணி பிளாக் கலர் செட் பண்ணிக்கோங்க. எரே தெரியும். ரோலர் லென்ஸில் போய் 25 வச்சுக்கோங்க. டிக் பண்ணி விட்ருங்க. சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கலரில் போய் பிளாக் போட்டு விட்ருக்கோங்க. எல்லாத்தையும் பிளாக் கலராக மாற்றி விட்ருங்க. இப்போ டைம் அண்ட் ஷேப்பில் எல்லாத்தையும் லாக் பண்ணிடுங்க. போய் எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து செட் பண்ணும்போது அலைன் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இதாயிரும். எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டேன். இப்போ எதுவுமே அலைன் ஆகாது. இதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிட்டு சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு 2 பேக் போய்க்கோங்க. சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 2 பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, 2 ஃப்ரண்ட்டு 2 பேக்குன்றோம். 2 பேக் கொடுத்து பின்னாடி போட்டுருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக செட்டாக இருக்கும். ஒரு பார்க்க ஒரு அட்ராக்டிவாக தெரியும். இது எப்படி நீங்கள் ரெடி பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஈஸியானதான். இதே மாதிரி ரெடி பண்ணி யூடியூப் தம்ப்நெயில் போட்டுக்கோங்க. இது எப்படி சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, மேலே ப்ளஸ் ஐக்கன் பக்கத்தில் சேவ் ஐக்கன் கிளிக் பண்ணி சேவ் ஆச்சு இமேஜ் கொடுத்து அல்ட்ரா கொடுத்து சேவ் டு கேலரி கொடுத்துக்கோங்க. இது எப்படி யூடியூப் சேனலில் செட் பண்ணுறத பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ரெடி பண்ணி போடுறதுன்னு. அந்த வீடியோவில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியானதான். இது ஈஸியாக போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்க ரெடி பண்ணி பார்த்துக்கிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.